ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க. இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். 10 சின்ன வெங்காயம், அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, வீட்டு மிளகாத்தூள், புளி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தக்காளி அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் வச்சுட்டு அதில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம இதில் தாளிச்சிடுவோம். கடுகு, கருவேப்பிலை போட்டு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இப்போ நம்ம இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ வெண்டைக்காவையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கழுவிட்டு இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வீட்டு மிளகாத்தூள், வீட்டிலே அரைச்சது. இப்போ நம்ம இதில் தக்காளி விழுது சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம புளியை நல்லா கரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கொதித்து வரணும். அப்போ கடைசியில் நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்தா தான் குழம்பு நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடான சாப்பாட்டில் நல்லா ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.